ஓம் சாய்ராம். சாய்பாதம் சரணம். வீட்டு வாசல் என்பது சுவரால் ஆனதல்ல, அது உன் வாழ்க்கையின் எல்லை. அதற்குள் பழைய நினைவுகள், உன் பயங்கள், உன் காயங்கள், அதற்கு புறம் உன் வாய்ப்புகள், புது ஒளி, புது வாழ்க்கை. அதனால்தான் நான் வாசலில் நிற்கிறேன். உள்ளே வருவதற்கு முன் உன் மனம் தயாரா என்று பார்க்கிறேன். நான் உன் வீட்டுக்குள் வந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? நீண்ட நாட்களாக நின்றிருந்த வேலை தானாக நடக்கும். பேசாமல் இருந்தவர்கள் உன்னை தேடி வந்து பேசி மகிழ்விப்பார்கள். சிக்கலில் இருந்த பணம் சரியான வழியை காணும். மனதில் இருந்த கனமான சுமை அப்படியே குறைந்துவிடும். இதெல்லாம் நீ செய்யவில்லை, அருள் செயல்பட ஆரம்பித்து விட்டது. ஆனால் ஒரு முக்கிய விஷயம் இருக்கிறது. நல்லது நடக்கப் போகிறது என்று நான் சொன்னால் மட்டும் போதுமா? அதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் கதவை தட்டுவேன், ஆனால் திறப்பது நீதான். திறக்க வேண்டிய கதவு மரக்கதவு அல்ல, உன் மனக்கதவு. நான் உனக்கு ஒரு அறிகுறி சொல்கிறேன். நல்லது வரப்போகிறது என்றால் காரணமில்லாமல் உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும். சிரிக்க தோன்றும். திடீரென்று அமைதியாகும். ஏதோ நல்லது நடக்கப் போகிறது என்று உள்ளம் சொல்லும். இது எல்லாம் அருளின் முன்னோட்டம். நல்லது வந்துவிட்டால் அதை நிலையாக வைப்பது எப்படி? அகந்தையை வளர்க்கக்கூடாது, மற்றவரை காயப்படுத்தக்கூடாது, நன்றி சொல்ல மறக்கக்கூடாது. நல்லதை பாதுகாக்கும் பூட்டு நன்றிதான். இன்னும் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நீ கேட்டாயே, பழைய வழிகளிலிருந்து நான் எப்படி வெளியே வருவது? பழைய வழிகள் பல வழியை தானே கொடுத்திருக்கிறது. நீ தினமும் நினைக்கும் அதே எண்ணங்கள். நீ தினமும் கவலைப்படுகிறாயா? அது பழைய பாதை. நீ தினமும் பயப்படுகிறாயா? அது பழைய வாழ்க்கை. அதை மாற்ற ஒரே வழி. புது எண்ணங்களை தேர்வு செய். இன்று முதல் என்ன ஆகும் என்று நினைத்து பயப்படாதே. நல்லதுதான் ஆகும் என்று நம்பு. நீ செய்த தவறுகள் உன்னை கற்றுக் கொடுக்க வந்தது. தவறு செய்தவன் உணர்ச்சி பூர்வமாக புதியவனாக மாறுகிறான். நீ முதலில் உன்னை மன்னித்து விடு. நீ உன் கடந்த காலத்தை விட்டுவிடு. கடந்ததை பிடித்து வைத்திருந்தால் நான் உள்ளே வர முடியாது. புது வாழ்க்கைக்கு தயாராக வேண்டும். நீ 3 விஷயம் மட்டும் செய். உன்னையும் பிறரையும் மன்னித்துவிடு. உன்னையும் என்னையும் நம்பு. ஒவ்வொரு நாளும் நன்றி சொல். இதுதான் புதிய வாழ்க்கையின் அடித்தளம். இப்பொழுதும் நான் இன்னும் உன் வாசலில் நிற்கிறேன். கதவை திறப்பாயா? உன் உள்ளத்தில் மெதுவாக சொல், வருக பாபா, என் வாழ்க்கை மாறட்டும் என்று. இந்த நொடியிலேயே உன் வீடு மட்டும் இல்லாமல் உன் விதியும் திறக்கும். உன் இதய கதவு திறக்கும் நொடிக்காக காத்திருக்கிறேன். சத்தம் வெளியிலிருந்து அல்ல, உன் உள்ளத்திலிருந்து எழும் அழைப்புக்காக காத்திருக்கிறேன். நீ கேட்கிறாய், எப்படி நான் கதவை திறப்பது என்று. பயத்தை விடு, பழைய நினைவுகளை விடு, குற்ற உணர்வை விடு. நான் உள்ளே வர வேண்டும் என்றால் உன் மனம் வெறுமையாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அருள் நிரம்பும். நான் உள்ளே வந்தவுடன் உன் வீட்டின் காற்று மாறும். உன் சுவர்களில் அமைதி ஒலிக்கும். உன் இதயத்தில் புதிய ஒளி பிறக்கும். நீ பார்த்தால் அது தெரியாது, ஆனால் உன்னால் உணர முடியும். நீ முன்பு சின்ன விஷயத்திற்கே கோபப்பட்டாய். இப்பொழுது அதே விஷயம் உன்னை பாதிக்காது. முன்பு இரவு முழுக்க கவலைப்பட்டாய், ஆனால் உன் மனம் தானாக இப்பொழுது அமைதியாகும். இதுதான் நான் வந்ததற்கான அடையாளம். நல்லது வரும்பொழுது முதலில் மனம் மாற்றமாகும். மனம் மாறினால் வாழ்க்கை தானாக மாறும். உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்லவா? வாழ்க்கையை மாற்ற வெளியில் ஓட வேண்டாம், உள்ளே திரும்பினால் போதும். நீ உன் உள்ளத்தை பார்த்து கேள், நான் யார்? என் வாழ்க்கை என்ன ஆகப் போகிறது? அப்பொழுது உன் உள்ளம் மெதுவாக சொல்லட்டும், நல்லதுதான் நடக்கும் என்று. அந்த சத்தம், அது உன் மனசு இல்லை, அது என் குரல். நான் உனக்கு இன்னும் அருளுரையை சொல்கிறேன். நீ இழந்தது நீ நினைப்பதற்காக இல்லை, நீ பெறப்போவதற்காக.
நீ அனுபவித்த ஒவ்வொரு வழியும் நீ சிரிப்பதற்கான அடையாளமாக மாறும். உன்னை இன்றைய நாளுக்கு கொண்டு வந்தது இதெல்லாம் தான். நீ தயாராகிவிட்டாய். புது வாழ்க்கை உன் கதவை தட்டுகிறது. நான் இன்னும் கேட்கிறேன், திறப்பாயா என்று. நீ திறந்தவுடன் உன் வீடு சுபமாகும், உன் வார்த்தைகள் வலிமையாகும், உன் சிந்தனைகள் தெளிவாகும். அதுதான் செழிப்பு, அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். நல்லது வருவது முக்கியமில்லை, அதை தக்க வைத்துக் கொள்வது மிகவும் முக்கியம். அன்பை செய், அமைதியாக இரு, நன்றி பேசு. அருள் நிலைப்பாக இருப்பதற்கு இதுதான் 3 தூண்கள். நான் தயார் என்று சொல். இதோ உள்ளே வந்து விட்டேன். வெற்றி நிச்சயம்.